நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் ஆனவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க. எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சிதாங்க போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக இருக்குங்க. இந்த குரு வக்ரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா 9/10/2024 4/2/2025 வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த வீடியோவில் இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாதவங்களையும் எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. குரு எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ரமாகி போக போகிறாருங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பலன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, எந்த சூழ்நிலையில் இருக்காரு, குரு தசை உங்களுக்கு நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க. இல்லை லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும், இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தோட 1 பாதங்க. ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த சிம்ம ராசியில இருக்கு. சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியனுங்க. இந்த சூரியனுக்கு நட்பான கிரகம் சுபர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான்ங்க. இவர் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாகிறாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம், சூப்பரான காலகட்டம் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தோம்னா 5-8க்குரியவராக இந்த குரு பகவான் வர்றாரு. 5-8க்குரிய குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று தன்னோட பார்வையால் 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ இதுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறது தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. புதிய புதிய கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அப்படி நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கும் போது அது சம்மந்தப்பட்ட உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டு தொழில் பண்ணுறவங்க கிட்ட போய் ஐடியா கேட்டு அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் தொழிலை பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல வலுவாக அதாவது வக்ரமாக இருந்தார் அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறது நல்லாயிருக்கும். வக்ரமாக இல்லை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட காமிச்சு அதுக்கான ஒரு சஜஷன் கேட்டுட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சமூக அந்தஸ்து கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்குங்க. தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். நீண்ட நாளாக நான் இந்த விஷயத்துக்கு நான் தலைவராகணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இல்லை அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த பொறுப்பு எனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது கிடைக்கல, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி எப்படின்னா குறுக்கு வழிகள் இல்லாமல் நேர்மையான வழிகளில் வெற்றி உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. மாமியாரோட சப்போர்ட் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. இந்த
10ல் வந்துட்டு உங்களுக்கு குரு வக்ரம் ஆகிறது ஒரு சூப்பரான அமைப்பு. நீங்கள் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் கண்ணியமாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் நேர்மை தவறாமல் இருப்பாங்க. அந்த நேர்மை தவறாமல் இருக்கிறது இந்த சமயத்தில், இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கும். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்தை வக்ரமாக பார்க்குறனால குடும்பத்தில் வந்து நிறைய நன்மைகள், குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. இதனால் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து நீங்களும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்க. நீங்கள் தொழில் மூலியமாக 10ஆம் இடத்துலேருந்து குரு வக்ரமாக பார்க்குறனால, அதுவும் 2ஆம் இடத்தை பார்க்குறனால தொழில் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இவ்வளோ நாளாக நான் இந்த விஷயம் பண்ணித்தரேன்னு சொன்னேங்க, ஆனால் என்னால் பண்ணியே தர முடியல, இதனால் நமக்கு ஒரு மாதிரி ஒரு மன உறுத்தலாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுங்க. ஆனால் புதுசாக எந்த வாக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. கண்ணாடி போடுறது, இல்லைன்னா கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாங்கன்னா அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த சமயத்தில் இருக்குங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இந்த சமயம் வந்து உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு யோகம். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டங்க. நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிளாஸஸ்லாம் போகலான் இருக்கேன், இதை படிக்கலான் இருக்கேன்னு உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா அவங்கள அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சேர்த்து விடுறது ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களோட டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸால் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான காலகட்டம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுங்க. சாப்பிடுங்க, ஆனால் ஒரு ஜீரணம் ஆகிற மாதிரியான, ஏன்னா கேது 2ல் இருக்காரு, எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருளாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட்றது நல்லதுங்க. அடுத்து 4ஆம் இடத்துல வந்து குரு வக்ர பார்வைப்படுது. நீண்ட நாளாக அவங்க கனவு இல்லம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டுறதுக்கான ஒரு யோகம். பாதியில் வீடு கட்டிட்டேங்க, ஃபினான்ஷியல் ரீதியாவோ இல்லை என்ன ரீசனே தெரியலங்க, ஆள் ஒழுங்காக கிடைக்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னால் கட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பாதையில் நின்று கட்டெடுத்த இப்போ கட்டுறதுக்கான ஒரு யோகம் நல்லா இருக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, ஒரு புது வண்டி, அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வாகனம் வாங்குறதுக்கான சூழல் நல்லா இருக்குங்க. நிறைய வந்து வாசனை பொருளை பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க, பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டை நல்ல வாசனையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம், ரொம்ப நாளாக அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். விவசாயம், மதிப்பு கூட்டு பொருள் விவசாயத்தில் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்பவே விவசாயம் நல்லாயிருக்கும். பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்க விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்களோட குழந்தைக்கு வேலை கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வளர்ந்த குழந்தையா இருக்காங்க, 24 வயசாச்சு, 25 வயசாச்சு, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலைங்க, என் பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்க இந்த சிம்மராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு. குலதெய்வத்தோட அருள் இந்த சமயத்தில் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பூர்வீக சொத்துல ஏதாவது தடைகள் இருந்தால் அது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு நேரம். அதே மாதிரி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே நீங்கள் யோசிச்சு இந்த காலத்தில் செய்கிறீங்க. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பாருங்க 6ஆம் இடத்துல படுங்க. உத்தியோகம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் வேலையில் அலைச்சல் இருக்குங்க. எந்த அளவு சம்பள உயர்வு இருக்கும் அந்த அளவு அலைச்சல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாங்கின கடனை கொஞ்சம் அடைக்கக்கூடிய கால சூழ்நிலை இப்போ இருக்குங்க. ஆனால் புதுசாக கடன் வாங்காதீங்க. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயத்த இது சரியா தவறான்னு கேட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 7க்கு 12 வர்றனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, டாக்ஸிக் ஃபுட் பாய்சன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். நீண்ட நாளைக்கு ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணுவீங்க. இன்னும் இந்த குரு வக்ர காலங்களை எப்படி நான் சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் முருகனுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.